ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு 360 Aero TV. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க விண்டோஸில் 32 பிட் ஓஎஸில் வந்துட்டு எப்படி எக்ஸாம் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ 32 பிட் ஓஎஸ் வந்துட்டு 32 பிட் ஓஎஸ் எக்ஸாம் பண்ணிட்டு எதில் கிடைக்குது அப்படின்னாக்க exam.site அந்த இதில் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்குது. எக்ஸாம்னா என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு இன்ட்ரோ பண்ணிடுறேன். எக்ஸாம் அப்படின்றது ஒரு லோக்கல் ஹோஸ்ட் சர்வர்ஸ். லோக்கல் ஹோஸ்ட் சர்வர் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா, இப்போ நம்ம நார்மலாக வந்துட்டு ஒரு HTML-லையோ இல்லை வந்துட்டு ஒரு CSS-லையோ கோடிங் பண்ணோம் அப்படின்னாக்கா அதை நம்மளால் நார்மல் ப்ரௌசரில் வந்துட்டு வித்தவுட் இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாமல் நம்மளால் வியூ பண்ணி பார்க்க முடியும். பட் ஆனால் ஒரு PHP அட்மினில் வந்துட்டு PHP MySQL-லாம் வச்சு நம்ம ஒரு வெப்சைட் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு ஒரு லோக்கல் ஹோஸ்ட் சர்வர் தேவைப்படும். அதுக்கு தான் வந்துட்டு இந்த எக்ஸாம் ஆர் வந்துட்டு வேம்ப் அப்படின்ற சர்வரை யூஸ் பண்ணுவாங்க. நான் இதில் எக்ஸாம்ப் யூஸ் பண்ணியிருக்கேன். எக்ஸாம்ப் ஏன் வந்துட்டு 64 பிட்டுக்கு நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க, 32 பிட்க்கு வந்துட்டு கிடைக்காது. ஸோ அதனால் வந்துட்டு நான் வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன், 32 பிட் ஓஎஸை இன்ஸ்டால் பண்ணிட்டு அதை வந்துட்டு எப்படி வந்துட்டு 32 பிட் ஓஎஸ் தான் நான் வச்சுருக்கிறது. 32 பிட் ஓஎஸில் வந்துட்டு எப்படி எக்ஸாம்ப் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத மட்டும் தான் இந்த செஷனில் காமிக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு எக்ஸாம் நான் வந்துட்டு ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். இந்த வெப்சைட்டில் கிடைக்கிது. நான் இந்த வெப்சைட்டை வந்துட்டு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு போடுறேன். இந்த லிங்க்கை வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்லையும் போடுறேன், வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இது நார்மலாக வந்துட்டு எப்பயும் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான். ஸோ இந்த exe ஃபைலை வந்துட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்க நார்மலாக எஸ் கொடுத்துட்டு நார்மலாக இது பண்ணிவிட்டு இப்போ உள்ளே இன்ஸ்டால் பண்ணிடலாம் நம்மளோட எக்ஸாம் வந்துட்டு இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு C கோலன்லேயே வந்துட்டு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு செலக்ட். ஓகே, C கோலனில் ஆல்ரெடி எக்ஸாம்போட ஃபைல்ஸ் வந்துட்டு இருக்கிறதுனால எக்ஸாம் வந்துட்டு இன்ஸ்டால் ஆக மாட்டேங்குது. ஸோ இந்த ஃபைலை வந்துட்டு டெலிட் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க எக்ஸாம் வந்துட்டு இதாகும். ஓகே, இப்போ வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா ஓகே, பேக் வந்துட்டு திரும்பி நெக்ஸ்ட் கொடுக்கலாம். சாரி, சம்திங் ஏதோ வந்துட்டு எனக்கு வந்துட்டு இன்ஸ்டால் ஆகிறது காரணம் ஏதோ வந்துட்டு சி கோலனில் வந்துட்டு எக்ஸாம் ஆல்ரெடி வந்துட்டு உள்ளே வந்துட்டு ஏதோ ஃபைல் இருக்குது. ஸோ அதை வந்துட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம், அதை டெலிட் பண்ணிடலாம். எக்ஸாம் ஃபைலை வந்துட்டு டெலிட் பண்ணலாம். இல்லை எக்ஸாம் ஃபைல் எதுவுமே இல்லையே. ஓகே, திரும்பி இன்ஸ்டால் பண்ணலாம். என்னென்னு தெரியல, சின்னதாக சிக்கலாக இருந்துருக்கு. எக்ஸாம் ஓகே, இது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னாக்கா டவுன்லோட்ஸில் இருக்கும். ஸோ டவுன்லோட்ஸில் பார்க்கலாம். ஏன்னா இங்கே வந்துட்டு காணா போயிடுச்சு. ஸோ ஃபைலில் போய்ட்டு டவுன்லோட் உள்ள பார்த்தீங்கன்னா எக்ஸாம் 32 பிட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஓகே, இதை நான் வந்துட்டு கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறேன். எஸ் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ எதுவும் எரர் காமிக்கல. மேபி ஒழுங்காக இன்ஸ்டால் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, ஓகே, நார்மலாக நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு ஓகே, இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னாக்கா, நம்ம ஆஃப்லைனில் வந்துட்டு வேர்ட்ப்ரெஸ் ஒர்க் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும், ஜூமில் ஒர்க் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும். இது மாதிரி கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வச்சு ஒர்க் பண்ணுற வெப்சைட்ஸும் வந்துட்டு நீங்கள் ஆஃப்லைனில் வந்துட்டு பண்ணிங்க அப்படின்னாக்கா இந்த எக்ஸாம் கண்டிப்பாக தேவைப்படும், வேம்ப் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அதனால் நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஓகே, இப்போ இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. ஸோ இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் வந்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்து ஓகே இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுக்கு அடுத்து வர பார்ட், இது இன்ஸ்டாலேஷன் பார்ட்டு தான். அடுத்து வர பார்ட்டில் வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா, உங்களுக்கு எப்படி வந்துட்டு நம்ம ஒரு வெப்சைட்டை வந்துட்டு இந்த எக்ஸாம்பிளை கொண்டு போய் உள்ளே ஹோஸ்ட் பண்ணுறது, லோக்கல் ஹோஸ்ட்டில் வந்துட்டு எப்படி வந்துட்டு PHP வெப்சைட்டை வந்துட்டு ஹோஸ்ட் பண்ணி அதை வந்துட்டு நம்ம எப்படி வந்துட்டு அதை டிஸ்பிளே பண்ண வைக்கிறது, லோக்கல் ஹோஸ்ட்டில் வந்துட்டு எப்படி டிஸ்பிளே பண்ண வைக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அண்ட் அடுத்த செஷனில் வந்துட்டு பார்த்திங்கன்னா எப்படி ஒரு லாகின் பேஜை வந்துட்டு பண்ணுறது, அதாவது PHP மெத்தடில் PHPயை வந்துட்டு பேஸ் பண்ணி லாகின் பேஜை வந்துட்டு எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ வர செஷனில் அடுத்தடுத்த செஷனில் வந்துட்டு ஒவ்வொரு கோடிங்கை நம்ம பார்க்கலாம். ஸோ இது இன்ஸ்டால் ஆகி முடிஞ்ச உடனே எப்படி வந்துட்டு எங்கே இருக்கும் இதோட கண்ட்ரோல்ஸ்லாம் அப்படின்றத காமிச்சிட்டு இந்த செஷன் நான் முடிச்சிடுறேன். ஸோ அடுத்த பார்ட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா எப்படி வந்துட்டு ஒரு வெப்சைட்டை உள்ள இன்சர்ட் பண்ணுறது, அதை எப்படி வந்துட்டு நம்ம வந்துட்டு
இந்த எக்ஸாம் மூலமாக வந்துட்டு லோக்கல் ஹோஸ்ட்டில் வந்துட்டு பண்ணி பார்க்குறது அப்படின்றத காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு ஒரு நார்மல் ஒரு பூஸ்டிப் டெம்ப்ளேட் எடுத்து காமிக்கிறேன். அண்ட் அடுத்து இந்த பூஸ்டிப் டெம்ப்ளேட்டை ஃபுல்லாக முடிக்கலாம். அண்ட் அடுத்து வேட்ப்ரெஸில் வந்துட்டு போகலாம், ஜூமில் வந்துட்டு போகலாம். இந்த மாதிரி அடுத்தடுத்த செஷனில் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஓகே, இப்போ வந்துட்டு மேக்ஸிமம் ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு நம்ம எக்ஸாம். ஓகே, இது முடிஞ்ச உடனே பார்த்தீங்க அப்படின்னாக்கா எப்படி வந்துட்டு உள்ளே எந்த இடத்துல வந்துட்டு கண்ட்ரோல்ஸ் இருக்கும் அப்படின்றத காமிக்கிறேன். நான் இப்போ வந்துட்டு C கோலனில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதுனால C கோலனில் தான் இதோட எல்லா கண்ட்ரோல்ஸும் இருக்கும். ஸோ அதை எப்படி வந்துட்டு நம்ம ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கண்ட்ரோல் எப்படி ரன் பண்ணுறது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, மேக்ஸிமம் முடிஞ்சிருச்சு, 75%. ஓகே, ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிருச்சு. ஃபினிஷ் கொடுத்துருங்க. இதோட கண்ட்ரோல்லாம் பார்த்தீங்கன்னா நான் C கோலனில் இன்ஸ்டால் பண்ணதுனால ஓகே சரி இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி வந்துட்டு கண்ட்ரோல்ஸ் வந்துட்டு இருக்கும். இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க, எனக்கு வந்துட்டு இந்த இடத்துலையும் டிஸ்பிளே ஆகலை, கண்ட்ரோல்ஸ் வந்துட்டு டிஸ்பிளே ஆகலைங்க பட்சத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா இங்கே C கோலனில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா C கோலனில் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த கண்ட்ரோல் வந்துட்டு இங்கே தான் வந்துட்டு இருக்கும். ஸோ எக்ஸாம்பிளில் கீழே வாங்க, இந்த கண்ட்ரோல்ஸ் வந்துட்டு இந்த இடத்துல தான் இருக்கும். இதில் வந்துட்டு கண்ட்ரோல் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு இந்த கண்ட்ரோல் பேனல் வந்துடும். ஸோ நீங்கள் எந்த சைட்டை வந்துட்டு ரன் பண்ண போகிறீங்க அப்படின்றத வந்துட்டு பேஸ் பண்ணி நீங்கள் இந்த சர்வீஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த கண்ட்ரோல் பேனல் சர்வீஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அப்பாச்சி டாம்கேட் சர்வர் நம்ம கண்டிப்பாக வந்துட்டு இது பண்ணணும், MySQL வந்துட்டு இது பண்ணுவோம். ஏன்னா PHP ரன் ஆகணும் அப்படின்னாக்கா MySQL ரன் ஆகிட்டு தான் இருக்கணும். ஸோ லோக்கல் ஹோஸ்ட்டில் வந்துட்டு இது ரெண்டுமே ரன் ஆகிட்டு இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் செஷனில் இந்த ரெண்டுமே ரன் பண்ணி எப்படி வந்துட்டு ஒரு PHP வெப்சைட் எப்படி டிஸ்பிளே பண்ணுறது அப்படின்றத காமிக்கிறேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.